அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து கந்தசாமி. ஈரோடு கந்தசாமி, சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? கந்தசாமி சார் தொடர்புல இருக்கீங்களா? அடுத்தது கந்தசாமி, ஈரோட்டில் கந்தசாமி இல்லை, ஆனால் காவ்யா கோவையில் காத்திருக்கிறார். வணக்கம் மேடம், உங்க கேள்வி என்ன? நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார் இப்போ நாங்க பிசில வர்றோம். 185 கட் ஆஃப் இருக்கு இன்ஜினியரிங்க்கு. அதான் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இந்த கட் ஆஃப்க்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும் சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுமா. 185 பிசி கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ் உள்ள கல்லூரிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேராசிரியர் கேட்கலாம். ஆனால் உங்க மகனுக்கோ எதுல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? சார் நாங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் போலான்னு இருக்கோம் சார். சரிம்மா, நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கொண்டு இருக்கு. சொல்லுங்க சார். சிவில் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறையா பேர் சூஸ் பண்ணாத ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஆனால் நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு. என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்கிறது ஒரு பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு டிசிப்ளின். அந்த ஃபீல்டில் நிறையாவே வேலைகள் இருக்கும். ஆனால் இப்போ நிறையா கல்லூரிகளில் அது ஆஃபர் பண்ணுறது இல்லை. நிறையா கல்லூரிகளில் எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சூஸ் பண்ணுறதுனால சிவில் இன்ஜினியரிங் நிறையா வர்றதில்லை. சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 185ங்கிற கட் ஆஃபுக்கே ஓரளவுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் கண்டிப்பாக அஃபிலியேட்டட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து முக்கியமான சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் நிறைய அரசாங்க வேலை வேறு காத்திருக்குமா. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் பெரும்பாலும் அரசு வேலையை சேர்றாங்க. அதுவும் கூடுதல் வேல்யூவாக இருக்கும் உங்களுக்கு. எனவே நிச்சயமாக படிங்க, சிவில் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல கல்வி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக திருப்பத்தூரிலிருந்து ரஃபிக் காத்திருக்கிறார். வணக்கம் ரஃபிக், அடுத்த இலக்கு உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், சயின்ஸ் குரூப்ல. தமிழ் மீடியமா? 453. ஹலோ, தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். ஆமாம் சார். 453 மார்க் இருக்கு. சரி. பிசிக்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கு. நான் வேற மருத்துவமா போகணும், மெடிக்கல் லைன்ல போகணும்னு ஆசைப்படுறேன். எது ஐயா கிடைக்கும் எனக்கு ஈஸியா? நீங்க உயிரியலும் சேர்ந்து படிச்சிருக்கீங்களா? ஆமா, சயின்ஸ் குரூப். பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? பியூர் சயின்ஸ். ஆமாம். தமிழ் வழியில கல்வியில படிச்சுட்டு நீங்க எல்லாமே ஆங்கிலத்தை தான் சொல்றீங்க. இருந்தாலும் பாராட்டுற உங்களை. என்ன மருத்துவம் தொடர்பான படிப்புகள் படிக்கணும், அதான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காரு சார். குறைவா இருக்கு. அலைடு ஹெல்த் சயின்சஸ் நிறையா இருக்குது, பேராமெடிக்கல் சயின்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள், அதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு சூட்டபிளான ப்ரோக்ராம் எதுன்னு சூஸ் பண்ணி படிங்க. நீங்கள் பியூர் சயின்ஸாக படிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அலைட் மெடிக்கல் சயின்சஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை லேப் ஸ்கில்ஸ் அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். ஸோ அது சம்மந்தமானது, இல்லை ஹெல்த் சயின்சஸ், ஜென்ரல் ஹெல்த் சயின்சஸும் படிக்கலாம். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்குக்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக சேலத்திலிருந்து ஷாலினி காத்திருக்கிறார். வணக்கம் ஷாலினி, உங்கள் கேள்வி என்னம்மா? சார் வணக்கம் சார். பாப்பா பேசுறாங்க சார். கொடுங்க. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேர் என்ன முதல்ல? சார் என்னோட பேர் வந்து சுபிக்ஷா. சரிம்மா சுபிக்ஷா, உங்க கேள்வி கேளுங்க. இப்போ வந்து இப்போதான் சார் 12th எக்ஸாம் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 553 எடுத்திருக்கேன் சார் 600க்கு. சரிம்மா, கட் ஆஃப் என்ன வாங்கியிருக்கேன்? புரியல சார். கட் ஆஃப் 370 சார். 370யா? அவ்வளோதான் சார் வருது. இல்லைம்மா, என்ன குரூப் எடுத்த நீ? காமர்ஸ் சார். காமர்ஸ் குரூப்பா? சரிம்மா காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். சரிம்மா, உங்க கேள்வி என்ன? இது நான் இப்போ வந்து யூபிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதுக்காக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க போறேன். அந்த கோர்ஸ் எடுத்து அது யூஸ்ஃபுல் தானே சார்? அதாவது யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுக்கணும் இல்லைம்மா. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி தான் தேவை. யூபிஎஸ்சி எக்ஸாம் அது ஒரு படிப்பு கிடையாது. யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் எடுத்துக்கு ஏதோ ஒரு டிகிரி தான் தேவை. நீங்கள் காமர்ஸ்லேயே பிகாம் எடுத்துட்டும் போகலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டும் போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்குமா, அப்படி அது சரியாக இருக்குமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் பேராசிரியர் கேட்போம், அவர் என்ன சொல்கிறார், ஏன்னா அவருடைய அனுபவத்தை நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார். சொல்லுங்கள் சார். யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது ஒரு
பயங்கர டஃப்பான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அதை கிராக் பண்ணுறதுக்கு நிறையாவே கோச்சிங் போவாங்க. ஸோ நீங்கள் டிகிரி படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு தானே தவிர அந்த டிகிரி மூலமாக நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறீங்கிறது கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நிறையாவே ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கணும். நீங்கள் டெய்லி நிறையா நியூஸ் பேப்பர் படிக்கணும். நீங்கள் என்ன நடக்குது, நாட்டு நடப்பு, உலக நடப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். யூஸ்வலாக அது யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 நியூஸ் பேப்பராவது படிப்பாங்க. அது போக கோச்சிங் கிளாஸஸ் போவாங்க, நிறையா டைம் எடுத்துக்குவாங்க. அதில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு 12th எக்ஸாம் மாதிரி ஒரு வருஷத்தில் எழுதி பாஸ் ஆகிறதுங்கிறது கிடையாது. இது வந்து மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் எழுதுவாங்க, மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இன்டர்வியூ, அது நிறையா லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அது அந்த சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் ஃபேமிலியிலையும் இருக்கணும். அந்த புரிதல் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி பண்ணலாம். நிச்சயமா ப்ரொஃபஸர் சொன்னதுப்பா, நீங்கள் தயாரிப்புகள் மிக முக்கியம். அது ஓராண்டில் நீங்கள் நிச்சயமாக எந்த டிகிரி வேணால் எடுத்து படிக்க. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு பிடிக்க ஆர்வம் இருந்ததுன்னா நிச்சயம் எடுத்து படிங்க. ஆனால் முதல் ஆண்டிலிருந்து இந்த இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் அவர் சொன்ன நாளிதழ்கள் மட்டும் இல்லை, எங்களை போன்ற தொலைக்காட்சிகளையும் பாருங்கள், செய்தி தொலைக்காட்சிகள் பாருங்கள். நிச்சயம் நிறைய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேடலை விரிவுபடுத்துங்க, ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 3 ஆண்டுகள் படித்து முடிக்கும்பொழுது நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் என்ன பிறகு நிச்சயம் உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, பிறகு இன்டர்வியூ, 3 கட்டங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு தான் நீங்கள் ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஆர்எஸ்ஸா எது வேணுமோ உங்களுக்கு ஆகலாம், ஐஎஃப்எஸ் எது வேணால் ஆகலாம். ஆனால் அதற்கான தயாரிப்புகள் மிக 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 முக்கியம். இப்போது இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்தே ஆரம்பிங்கள் அதை.